பட்ஜெட்டில் வணிகர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை மதுரையில் இருக்கும் செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால வணிகர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். தற்போது இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வணிகர்கள் இந்த பட்ஜெட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். அவர்கள் எது மாதிரியான எதிர்பார்ப்புகள் பட்ஜெட்டில் நோக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக மதுரை மாவட்ட உணவுப் பொருள் வியாபாரி சங்க செயலாளர் திரு வேல்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியில் பெரு நிறுவனங்கள் வளர்ந்துருக்கிற போல இந்த தென் மாவட்டங்களில் பெரு நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம மதுரை தென் மாவட்டங்கள் முழுக்க சிறு வணிக மற்றும் சிறு தயாரிப்பாளர்கள் தான் இடம்பெற்றிருக்காங்க. விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு வணிகம் தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தற்பொழுது அந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பொழுது இந்த சிறு வணிகம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்களை காப்பாற்றும் விதமாக இந்த ஆண்டு பல புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதை தவிர தனிநபர் வருமானம், இந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட வேண்டும். 5 லட்சம் வரை உயர்த்தப்பட வேண்டும். தற்பொழுது 30% வரி இருப்பதை 20% குறைக்க வேண்டும் என்பது வணிகர்களுடைய ஆவலாக இருக்கிறது. இதை தவிர சில்லறை வணிகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் இந்த வணிகத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அவர்கள் வரும் விதமாக புதிய பல திட்டங்களை அறிவிக்க வேண்டும். குறிப்பாக சிறு தயாரிப்பாளர்களுக்கு பல சலுகைகள் இருந்தது. அது கடந்த 5 ஆண்டுகளாக படிப்படியாக விலக்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே சலுகைகள் பல அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அளிக்கும் சலுகைகள் போல் சிறு வணிகர்களுக்கு, சிறு தயாரிப்பாளர்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இதை தவிர தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே திட்டங்களை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டுதான் ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டோடு இணைத்துள்ளார்கள். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் எடுத்துக்கொண்டவனால் மதுரை போடி அகல ரயில் பாதை பல ஆண்டுகளுக்கு முன் மீட்டர் கேஜிலிருந்து பிரிக்கப்பட்டு அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்கான திட்டம் வந்தது. ஆனால் இன்று வரை அதற்கான போதிய நிதி ஒதுக்கீடு கொடுக்காத காரணத்தினால் தேனி மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிற இல்லாத ஒரே மாவட்டம் தேனி மாவட்டம் தான். இந்த ஆண்டு நடப்பு நிதி ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அருப்புக்கோட்டை வரை ரயில் பாதை உள்ளது. அதை தூத்துக்குடி வரை நீடித்தால் தூத்துக்குடி ஹார்பரிலிருந்து சரக்குகளை எளிமையாக இங்கே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தபடியாக விமான நிலையம் பன்னாட்டு தரத்துடன் உயர்த்தப்பட்டு பல ஆண்டுகளாகியும் தற்பொழுது 13 விமானங்கள், உள்நாட்டு விமானங்கள் செல்கின்றது. இது தவிர மிதின் லங்கா விமானம் கொழும்பிலிருந்து வருகிறது. ஸ்பைஸ் ஜெட் விமானம் துபாய் வரை சென்று வருகிறது. ஆனால் இன்று வரை மத்திய அரசால் அதை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்காத காரணத்தினால் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டிய தென் மாவட்ட பயணிகள் அனைவரும் திருச்சி மற்றும் திருவனந்தபுரம் மற்றும் சென்னை சென்று பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சார், இது குறித்து நீங்களே கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து தென் மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய அறிவிப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் பட்ஜெட் குறித்து மதுரை வணிகர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஹரி.